சிங்குலர் பாயிண்ட் ஆர் த சிங்குலாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட். இங்கே நமக்கு சிம்பிளாக இதுக்குரிய ஹோல் ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் அனாலிட்டிக், அவ்வளோதான். எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக் எங்கே அட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏ அப்படின்னா அந்த ஏ இஸ் கால்ட் அஸ் அ சிங்குலர் பாயிண்ட், அல்லது இசட் ஈக்குவல் டு ஏ இஸ் த சிங்குலாரிட்டி ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் இப்படி தான் சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த நெய்பர்ஹுட் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் இதில் என்ன டைப் இருக்குன்னா 3 டைப் இருக்கும். என்னென்ன டைப் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. செகண்ட் டைப் இதில் என்ன வரும் அப்படின்னா எசென்சியல் சிங்குலாரிட்டி அல்லது எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெய்பர்ஹுட் சொன்னார்ல, ஸோ இந்த 3 கேசஸ்லையுமே எஃப் ஆஃப் இசட் வந்து நாட் அனாலிட்டிக். இது வந்து காமன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக் எங்க அட் கிவன் இசட் ஈக்குவல் டு ஏ. இங்கேயும் அதே தான் எழுத போகிறோம். எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட், இது வந்து காமன் டெஃபினேஷன், நாட் அனாலிட்டிக் at z equal to a. இங்கேயும் f of z is not analytic. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தான் ஆகும் at z equal to a அப்படிங்கிறது. சரி, அப்போ எப்போ இந்த சிங்குலர் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நெய்பர்ஹுட். இதோட சேர்ந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா the neighborhood of, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது ஐசோலேட்டட் தான். neighborhood of a have no சிங்குலர் பாயிண்ட் அல்லது நான் சிங்குலாரிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் நம்மளுடைய ஏ அப்படிங்கிற இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. இதில் ஒரு சின்ன நெய்பர்ஹுட் எடுக்கிறோம். இந்த ஹோல் நெய்பர்ஹுட்டுக்குள்ள எந்த பாயிண்ட்டுமே என்ன இருக்காது அப்படின்னா நான் அனாலிட்டிக்காக கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக். இந்த இசட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டிக்காக இருக்கும். அதோட எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, இதாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by z minus 1 into z plus 2. இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ z in both the cases இப்போ z equal to 1 is a singular point, is a singular point நமக்கு தெரிஞ்சு போயிடும் singular point. அதே மாதிரி z equal to minus 2 is also a singular point. ஆனால் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் த நெய்பர்ஹுட் ஆஃப் 1, இப்போ இங்கே நெய்பர்ஹுட் ஆஃப் 1 பாருங்கள், அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 1.00 சம்திங் எழுதிடுவீங்க. இங்கே 2க்கு பதிலாக 2.00 -2க்கு பதிலாக -2.00 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ரெண்டுமே இருக்காது. அதனால தான் இந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போத் ஆர் ஐசோலேட்டட் அப்படிங்கிறோம். அதாவது இதை சுற்றி இருக்கிற எந்த பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் பிளேசஸில் -1 அது இங்கே வந்து நமக்கு இசட் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் மட்டும்தான் the function fails to be analytic அல்லது அந்த ஃபங்க்ஷன் f of z is not analytic. அதனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து எசென்சியல் சிங்குலாரிட்டிலாம் பார்க்குறீங்க. எசென்சியல் சிங்குலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே இது எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் அனாலிட்டிக்காக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எசென்சியல் சிங்குலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டியில் வந்து நம்ம என்ன பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் negative terms in the Lorentz series. Negative terms in the Lorentz series. லாரன்ஸ் சீரியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக எழுதியிருப்போம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ அந்த கோஎஃபிஷியன்ட் ஏ என்ன இருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்போம். சரி, அதை வந்து ரியல் பார்ட்னு சொல்லியிருப்போம். பி சம்திங் கொடுத்து கோஎஃபிஷியன்ட் இருக்கும், அதுக்கு பேர் என்ன பண்ணியிருப்போம்னா பிரின்சிபல் பார்ட்னு சொல்லியிருப்போம். இதுதான் அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸில் இன்ஃபைனைட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். இதே இது ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா நோ நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும் இன் த லாரன்ஸ் சீரியஸ். எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் வந்து e பவர் 1/z இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பார்த்தோன்னே தெரியும்
z equal to 0 is a singular point. இது எந்த சிங்குலர்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிங்குலர் பாயிண்டோட டெஃபினேஷன் படி என்னன்னா, இப்போ இசட்டுக்கு 0 போட்டோம்னா e power infinity ஆகும். e power infinity இஸ் அன்டிஃபைன்டு. அப்போ f of z இஸ் நாட் அனாலிட்டிக் அட் z equal to 0. ஸோ இது ஒரு சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லிடுவோம். ஆனால் இது எந்த டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இது எப்படி எழுதுறோம்னா, e power z லாரன்ஸ் சீரிஸோட எக்ஸ்பென்ஷன் எழுதணும் அப்படின்னா e power நமக்கு தெரியும் 1 + 1 by z by 1 factorial plus 1 by z the whole squared by 2 factorial. இதுதான் e power x உடைய அந்த இது இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், z equal to இதில் 0 போடுங்க. முதல் ஒரு டேர்ம் நமக்கு 1 கிடைக்குது. ரெண்டாவது டேர்ம் இங்கேருந்து ஆரம்பிக்குது, தட் இஸ் 1 ப்ளஸ் இது வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் கிடையாது, பாசிட்டிவ் டேர்ம் 1 × z power 0 தான் இது. அப்போ 1 × இங்கே தான் நமக்கு z power -1 by 1 factorial ப்ளஸ் z power -2 by 2 factorial. அப்போ இதுக்கு அப்புறம் போகிற எல்லாமே என்னது, நெகட்டிவ் டேர்ம்ஸ் நமக்கு இதில். ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. அதனால தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இந்த பிரின்சிபல் பார்ட், இதுதான் ரியல் பார்ட். இந்த 1 அப்படிங்கிறது நமக்கு இங்கிட்ட வந்துடும். அப்போ இந்த பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு f of z, where z equal to 0 is a singular point, especially z equal to 0 is called as a essential singular point, and f of z is essential singularity at z equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நெக்ஸ்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி பார்க்குறோம். அந்த இடத்துல f of z நாட் அனாலிட்டிக் அண்ட் நோ நெகட்டிவ் பவர்ஸ், அதாவது நோ பிரின்சிபல் பார்ட் இருக்காது. இதெல்லாம் லாரன்ஸ் சீரிஸில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கு பேர் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு f of z ஈக்குவல் டு sin z by z. இப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க, z equal to 0 is a singular point சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னா sin 0 0 ஆயிரும், இங்கே 0 பண்ணால் 0/0 ஃபார்மேட் ஆயிரும். அப்போ f of z is not analytic at z equal to 0. ஸோ z equal to 0 is a singular point சொல்லிடுவோம். அண்டு சிங்குலாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z at z equal to 0 அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இது வந்து எந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாரன்ஸ் சீரிஸ்க்கு ஃபார்ம் ஒன்று எழுதணும். அப்போ 1/z அப்படியே வச்சுக்கிடுவீங்க. sin z லாரன்ஸ் சீரிஸ் என்னென்னா, sin z எக்ஸ்டென்ஷன் என்ன, z - z³ by 3 factorial ப்ளஸ் z power 5 by 5 factorial மைனஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 1/z நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, 1 மைனஸ் z ஸ்கொயர்டு by 3 factorial ப்ளஸ் z power 4 by 5 factorial. அடுத்த டைம் என்ன இருக்கும்னா மைனஸ் z power 6 by 7 factorial இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும், இதில் உங்களுக்கு நெகட்டிவ் டேர்ம் இல்லை, இதில் நெகட்டிவ் டேர்ம் இல்லை, இனிமேல் போகிற எதுலையுமே நெகட்டிவ் டேர்ம் இல்லை. அதனால தான் நோ நெகட்டிவ் பவர்ஸ் இந்த லாரன்ஸ் சீரிஸ். இந்த லாரன்ஸ் சீரிஸ் எழுதிட்டோம். இப்போ இந்த லாரன்ஸ் சீரிஸில் நோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, z equal to 0 is removable singularity. Removable singular points அப்படி சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, தேர் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இதனுடைய பிரின்சிபல் பார்ட்டு இங்கே இல்லை நமக்கு. அதனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம சொல்லிடலாம். அப்போ z equal to நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக சிங்குலர் பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். வேறு எந்த இது வந்து ரிமூவல் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அது சிங்குலர் பாயிண்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் அது என்ன டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்டுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை கன்க்ளூட் பண்ண முடியும். இட் இஸ் எ ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு போல்ஸ். இந்த போல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் 0க்கு எந்த வேல்யூக்கு 0 வருதோ அந்த வேல்யூ தான் போல்ஸ் சொல்லுவோம். இதனுடைய ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, போல்ஸும் என்னது தான், சிங்குலர் பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனாலிட்டிக். எந்த ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நாட் அனாலிட்டிக்காக இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சிங்குலர் பாயிண்ட்டு. நமக்கு 0வும் சிங்குலர் பாயிண்ட்டு தான், அப்புறம் அந்த போல்ஸும் சிங்குலர் பாயிண்ட் தான். அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் 0வாக மாறும். மேலே இது இன்னொரு என்னுடைய எக்ஸாக்ட் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, limit z tends to a, z minus a whole power n into f of z not equal to 0 இருக்கும். அதாவது சிம்பிளாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய z minus a not equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it is possible to find a positive number n such that limit z tends to a, z minus a whole power n f of z is not equal to 0. அதை இன்னொரு மாதிரி எப்படி எழுத சொல்லுவாங்கன்னா, ஃபைனைட் நம்பர் ஆஃப்
negative terms in the Lorentz series. அந்த given function உடைய Lorentz series நீங்கள் எழுதும்போது அந்த Lorentz seriesல finite number of negative terms இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன ஜீரோ வருதோ அதான் போல்ஸ். அதனுடைய ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா போல் ஆஃப் ஆர்டர் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஏ இஸ் ஏ போல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஆர்டர் என். இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இசட் பை இசட் மைனஸ் 1 பை z minus 2 into some z minus 3 whole power 4. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா போல் அப்படின்னா டினாமினேட்டர் பார்க்க போகிறோம். இங்கே 1 அப்படிங்கிறது 0, z ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா மேலே 0 ஆயிரும், கீழே 0 ஆகாது. அப்போ z ஈக்குவல் டு 0 1 அப்படிங்கிறது 0 மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்க்குறீங்க, நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் z ஈக்குவல் டு 2 அண்ட் z ஈக்குவல் டு 3 போத். இந்த ரெண்டு வேல்யூ எந்த வேல்யூ போட்டிங்கன்னாலும் ஃபங்க்ஷன் நாட் அனாலிட்டிக்காக மாறிடும். அப்போ இதை சிங்குலர் பாயிண்ட் பேசிக்கலி. ஆனால் இந்த z ஈக்குவல் டு கீழே டினாமினேட்டர் வரதுனால இது என்ன சொல்லுவோம்னா z ஈக்குவல் டு 2 இஸ் எ ஹோல் ஆஃப் ஆர்டர். இதனுடைய பவர் பார்க்குறீங்க ஹோல் பவர் 1ங்கிறதுனால ஆர்டர் 1. ஆனால் இங்கே பாருங்கள் இது 4 டைம்ஸ் வருது, அதனால் z ஈக்குவல் டு 3 இஸ் எ ஹோல் ஆஃப் ஆர்டர் 4 அப்படி சொல்லுவீங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு போல். இந்த போல் சொல்றதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ரெசிடியூன்னு ஒரு டாபிக் வரும், அதை கண்டுபிடிச்சி நீங்கள் இது பண்ணுவீங்க. சப்போஸ் இதனுடைய போல் அப்படிங்கிற பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் அந்த நெகட்டிவ் டேர்ம்ஸு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அந்த இதை